வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுகிறேன். திருமாவளவன் ஒரு மாநாடு ஒன்று போட்டார் 2 நாளைக்கு முன்னாடி. அதில் கட்டுக்கடங்காத கூட்டங்கள் இருந்த கண்டு பேசக்கூட முடியல. பாதியோடைய ஒரு 4 வரி பேசுனதோட ரத்து பண்ணிட்டு போயிட்டார். அதில் தீர்மானத்தை மட்டும் போட்டிருந்தாரு. இது வரைக்கும் நம்ம ஆளுங்கட்சியோட தான் கூட்டணி வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேசினார். காங்கிரஸோட ஆளுங்கட்சி கூட்டணி, திமுகவோட கூட்டணி, அதிமுகவோட கூட்டணி, நம்ம எங்கெங்கே சேர்றோமோ அது ஊரா ஆளுங்கட்சியாக மாறிடுது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல வர்றாரு. அவர் சேராத ஒரு கூட்டணி எதுன்னு கேட்டால் விஜய் தான். அவர் தனியாக திமுக அணியோட இருந்தாரு. இவரை தாண்டி அவங்க ஆட்சியை பிடிச்ச கண்டு நம்மளை கூப்பிடுறாங்க அவங்க, அதனால நம்ம அங்கே இருக்கோம். ஆக நம்மளை விட்டுட்டு இனிமேல் தமிழக அரசியல் களம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு 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 தோரணையில் அவர் பேசினார். அந்த பேசும்போது என்னுடைய கொள்கை என்னன்னா, மொழிவழி தேசியவாதம், அவர் ஒன்று சொல்றாரு, சாதி ஒழிப்பு, அதே போல மதவாதத்துக்கு எதிர்த்தாப்புல ஒரு அணி சேர்க்கறது வைக்கிறது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு விஷயங்களை பேசிக்கிட்டே போறாரு. நான் என்ன கேட்கிறேன், திருமாவளவன் அரசியல் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, சாதி இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும், எல்லாரும் மனுஷன் அப்படின்னு அரசியல் சட்டம் சொல்லுது. அதுக்காகத்தான் சாதி சமத்துவமற்ற ஒரு மக்கள் அரசியல் சட்டத்துல இருக்கு. சாதி சமத்துவமற்ற மதங்களற்ற ஒரு உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளோட அரசியல் சட்டத்தை சொல்லுது. எப்படித்தே இருந்தாலும் சாதி இல்லாத சமுதாயத்தை இந்தியாவில் உருவாக்கவே முடியாது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் வச்சு பேசிக்கிடுவோம். சாதி தான் மதத்தை பிடிச்சுக்கிட்டே இருக்கு. இந்து மதம்ங்கிறது ஒன்று இருக்குதுன்னா அதுக்கு சாதி இருக்க கண்டுதே இந்து மதம்னு ஒன்று இருக்கு. ஆக இந்த சாதி அமைப்புகளை ஒழிச்சிட்டோம்னா இந்து மதம் ஒழிஞ்சு போகும் அப்படிங்கிறதே அம்பேத்கருடைய கொள்கை. அதே மாதிரி திருமாவளவனுடைய கொள்கை அதே மாதிரி இப்படி இருக்கு. சாதியத்தை ஒழிக்கணும்னு சொன்னாவே அவங்க இந்து மதத்தை அழிக்க போறாங்கன்னு அர்த்தம். அவங்க உருவ வழிபாட்டு முறையை அழிக்க பார்க்குறாங்கன்னு அர்த்தம். இது அவங்க இந்த மதம் இருக்க கண்டுதே, இந்த சாதி இருக்க கண்டுதே திருமாவளவன் போன்ற தலைவர்களாகவே அந்த அந்த ஜாதியில இருக்க முடியுது. சாதியை ஒழிச்சு போட்டீங்கன்னா இந்த தலைவர்கள் உங்களுக்கு என்ன வேலை? இங்க சாதியை ஒழிச்சாச்சுல, இங்க என்ன எப்படி நீங்க உருவாவீங்க? உருவாகவே முடியாது. உதாரணத்துக்கு வச்சுக்கிருவான், போர்த்துகீசியர், டச்சுகீசியர், ஆங்கிலேயர், முகலாயர் எல்லாரும் தோளாந்தோத்தி எல்லாம் இங்கே படையெடுத்து வந்தேன், இந்தியாவை பிடிச்சேன், ஆண்டேன், பல காலங்கள் ஆண்டேன். 100 வருஷம், 200 வருஷம், 500 வருஷம், வெள்ளக்கார 200 வருஷம், முகலாயர் 500 வருஷம், டச்சுக்காரர்கள் ஒரு பக்கம், போர்த்துகீசியர் ஒரு பக்கம், இப்படி ஆட்சி செஞ்சுக்கிட்டே வந்தாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு குழப்பம் தான் இருந்துச்சு, என்னடா சாதிய வேற்றுமை இங்கே தலைவரிச்சில ஆடுது, இந்த சாதிய வேற்றுமை என்ன எப்படி ஒழிக்கிறது, எப்படி முடிக்கிறது அப்படின்னு பார்த்தேன். சாதியை ஒழிக்கவே முடியல. ஓரளவு மதம் மாத்தினாங்க, ஓரளவு சில விஷயங்களை பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவங்களால பண்ணவே முடியல. எத்தனை வருஷம்? 1000 2000 வருஷம் ஒண்ணுமே செய்ய முடியாது. சாதியை ஒழிக்கிறதுலே காலத்தை கடத்தி சில பேர் மதத்தை மாத்தினாங்க. கடைசி வரைக்கும் பல பேரால மதம் மாக்க. சாதிங்கிறது சல்லி வேறு மாதிரி, மதங்கிறது ஆணி வேறு மாதிரி. சல்லி வேற வெட்டி சாச்சாச்சுன்னா ஆணி வேறு தானா விழுந்து போகும். இதுதான் அவங்களுடைய தாத்பரியமா இருக்கு. அதே வேலையத்தை திருமாவளவன் செய்யறாரு. திருமாவளவன் செய்யறாருப்பா. நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். இவங்கெல்லாம் சாதியை ஒழிச்சிருந்தாங்கன்னு வைங்க. போர்ச்சுகீசியர் ஒழிச்சிருக்கேன், டச்சுக்காரர் ஒழிச்சிருக்கேன், ஆங்கிலேயர் ஒழிச்சிருக்கேன், முகலாயர் ஒழிச்சிருக்கேன், வெள்ளைக்காரே ஒழிச்சிருக்கேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதியை ஒழிச்சிருந்தேன்னு வைங்க, இந்து மதமே ஒரு மதம் இருக்குமா? உருவ வழிபாடு இருக்குமா? முரியன் இருப்பாரா, கணேசன் இருப்பாரா, ஈஸ்வரர் இருப்பாரா, பெருமாள் இருப்பாரா? ஆறு இருப்பா? யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லா கோயிலும் உள்ள எல்லா கோயிலும் பூட்டுறான். ஆறு இருப்பா? ஆக இந்த கோயில் இருக்குன்னா அது காரணம் சாதிங்கிற ஒரு சல்லி வேறு தான் பிடிச்சிக்கிட்டு நிக்குது இந்த இந்து மதத்தை. நீ நினைக்கிற மாதிரி சாதி ஈஸியா ஒழிச்சப்பட முடியாது. சட்டம் நீ 1000 சொல்லு, சட்டம் 1000 சொல்லுப்பா. ஆனா இந்து மதத்தை காக்குறது இந்த சல்லி வேறுங்கிற ஜாதி தான். பாத்துக்க, இதுக்கு அவ்வளவு பெரிய பெருமை இருக்கு. நீங்க சொல்றீங்க சாதியை ஒழிக்கணும்னு. மனிதனுக்கு மனிதன் வேறுபடக்கூடாது நம்ம சொல்றோம், மனிதனுக்கு மனிதன் ஒதுக்கக்கூடாது நம்ம சொல்றோம். எல்லாமே இல்லாத ஒரு உலகத்துல நீ இருமாத்தாதே தெரியும். ஆகா சாதியே பெருசுடான்னு நீ அப்ப சொல்லுவ. சாதி இருக்கிறது அருமையாவில் நல்லா இருந்துச்சு, இப்ப சாதியை ஒழிச்சு போட்டா என்னடா இவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனை வருது, இவ்வளவு ஒரு வேற்றுமை வருது அப்படின்னு அப்புறம் தான் தெரியும். சாதியை ஒழிச்சிட்டீங்கன்னா அப்புறம் நீ எந்த மதத்துக்கு போவ? சாதியை ஒழிச்சிட்டீங்கன்னா எந்த மதத்துக்கு போவ? சாதி இல்லாத ஒரு மதத்துக்கு போவ. சாதி இருக்கக்கூடிய மதம் தான் இந்து மதம். நல்லா தெரிஞ்சுக்க. சாதி இல்ல இருக்கக்கூடாதுன்னு இந்து மதம் கிடையாது. சாதி இருக்கணும். சாதி இருந்தாத்தே மதம் இருக்கும், மதம் இருந்தாத்தே அந்த நெறி இருக்கும், நெறி இருந்தாத்தே பொருள் இருக்கும். எல்லாத்தையும் நீ வெட்டி சாய்ச்சி போட்டீங்கன்னா வேகமா ஒரே மதத்தை ஆக்கிடலாம். ஒரே மதம் இந்து மதத்துல கிடையாதுப்பா. சாதி இல்லாத மதம் இந்து மதத்திலே கிடையாது. இந்து மதத்துல சாதியோட இருக்கும். உலகத்துல ஒரே ஒரு மதத்துல சாதி இருக்குன்னு சொன்னா இந்து மதத்துல இருக்கு. வர்ணம், அந்த வர்ணம், இந்த வர்ணம் சொல்றாங்க. வரும் 4 வர்ணத்தை படிச்சு இந்த நாட்டிலுமே கிடையாதுங்க. முதல்ல தோணுன உகாண்டாவிலே, ஏதோ ஒரு நைஜீரியாவில் உகாண்டாவிலே மனித அங்கேயே தோணுனேன்னு எழுதிருக்கேன். அங்கே பார்த்தா அங்கேயும் சாதி இருக்கும். அப்ப எப்படி மனித தோன்றும் போது சாதி வந்துருச்சுங்கிறேன். வேற நாடுகளில் ஏன் சாதி இல்லை அப்படின்னா, ஓச்ச வேற நாடுகளில் சாதி இல்லைன்னா அந்த சாதியோட லட்சம், அந்த ஆட்சி, அந்த நாட்டுடைய லட்சணம் அவ்வளோதையா, அந்த நாடு அழிஞ்சு போமியா? சாதி இல்லைன்னா அந்த நாடு அழிஞ்சு போவோம். அதை பார்த்துக்க, நல்லா தெரிஞ்சுக்க. எல்லா பொருளும் எல்லாத்துக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இங்கே எப்படி இருக்கு? அமெரிக்காவில் வேற்றுமே இல்லையா? அமெரிக்காவில் குறைந்த வச்சா ஒருத்தர் அங்கே வாழ்றவனுடைய தகுதி கூட 1000 கோடி 2000 கோடிக்கு அதிபதி தெரியுமா உங்களுக்கு? அங்கே என்ன இருக்கு? அங்கே சாதி இல்லையா? இருந்துகிட்டே இருக்கு. எழுதப்படாத சாதி இருக்கு, இங்கே எழுதப்பட்ட சாதி இருக்கு. அவ்வளவு வித்தியாசம். அங்கே எழுதப்படாத சாதியா இருக்கு. அவன் கருப்பேன்,
இவன் செவப்பேன், இவன் அங்கே அப்படி போவேன், இவன் இப்படி அங்கே ஒதுக்குறாங்க. எல்லா நாட்டிலையும் ஒதுக்குறாங்க. ஆனா அங்க எழுதப்படலை. இங்க எழுதப்பட்ட சட்டம் அது இருக்கு. அதை பார்த்துக்க. நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. திருமாவளவனுக்கு நான் சொல்றேன், சாதியை ஒழிக்கவே முடியாது இந்தியாவில். ஏன்னா வகுத்து வச்சவன் பிரம்மை. நீ கிடையாது, நான் கிடையாது. தெரிஞ்சுக்க. இந்த சாதியை ஒழிச்சு போட்டா மதம் ஒழிஞ்சு நீங்க நினைக்கிறீங்க. சாதியை ஒழிக்கவே முடியாது. நீங்க இல்ல, அரசியல் சட்டத்தை ஒரு நாளைக்கு மாத்திராப்புல வரும். சாதியை ஒழிக்காதுன்னு ஒரு நாளைக்கு குரல் எழுப்புதான் இல்லையான்னு பாருங்க. எழுப்புதான் இல்லையான்னு பாருங்க. நீங்க என் குரல் சரியா இருந்துச்சுன்னா சாதி சட்டத்தை நீக்குன்னு சொல்ல போறேன். சாதி எதுக்கு ஒழியணும்? மனிதனுக்கு மனித வேற்றுமை வேணா ஒழியணும் சொல்லு. சாதி எதுக்கு ஒழியணும்? சாதி இருக்கணும். அந்த ஜாதிதான் மதம் இருக்கு. மதத்துல சாமி இருக்கு, சடங்கு இருக்கு, எல்லாமே கோயில், ஆலயங்கள், இந்த இந்த வழிபாட்டு முறைகள், வேதம், ஆகமா எல்லாம் சாதிக்குள்ளதையா இருக்கு. அதை நீங்க வெட்டி சாய்க்கிறான்னு மாத்திட்டியா? நீங்க எல்லாரும் வெட்டி சாய்க்கிறாங்க. ஒருபோது விட மாட்டான், ஒருபோது விட மாட்டோமியா. என் மேல கேஸ் போட்டா நடக்கட்டுமியா? நடந்தா நடக்க. இந்த மாதிரி என்ன பேச? சாதியை ஒழிக்க விட மாட்டோமே. நாங்க சாதியை ஒழிச்சா மதம் ஒழிஞ்சுவோம், மதம் ஒழிஞ்சா பண்பாடு ஒழிஞ்சுவோம், பண்பாடு ஒழிஞ்சா உருவ வழிபாடு ஒழிஞ்சுவோம். இந்தியாவுடைய அடையாளமே அழிஞ்சு போகும். பாத்துக்க. இந்தியாவுல அடையாளத்தை அழிக்கிறதுக்கு நாங்களாம் என்ன சேலையா கட்டிக்கிட்டுறா? நீங்க பேசுறதுக்கு போறான். ஒழிக்க முடியாது. சாதியை ஒழிக்க கூடாது சட்டம் கொண்டு வரக்கூடிய காலம் கூடிய வரையா வரப்போகுது.